கந்தையா, அருணா இன்னும் வரலையா? இல்லைங்க, காலையில பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு யாரோ சினேதி வீட்டுக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அதோ அப்பா இப்பதாம உன்னை பத்தி கேட்டாரு. ராமா, வாமா. ஏன் இவ்வளவு நேரம்? வந்துப்பா, என் ஃப்ரெண்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ரொம்ப வற்புறுத்தினாப்பா. ஓஹோ, அதனாலதான். ஏன் இருந்து சாப்பாடே சாப்பிட்டு வர்றதானே? அருணா, நீ என்ன கேட்காம வெளியே தனியா போக கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? தனியா போகல, டிரைவரோட தான் போனேன். டிரைவர் தான் உனக்கு துணையா? மாமா, நீங்க கொடுக்கிற செல்லத்துலதான் இவ இப்படி ஊரை சுத்திட்டு வர்றான். இதுல ஒண்ணும் தப்பில்லையே சுகுமார். தப்போ ரைட்டோ, பெண்களுக்கு வெளியில என்ன ஜோதி? வீட்டோட அடங்கி கிடக்க வேண்டியதானே? உங்களுக்கு உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது மாமா. ஏ டிரைவர், இனிமே என்ன கேட்காம வெளியில கார் எடுத்த உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். அப்பா, இந்த காவலும் கட்டுப்பாடும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? உன் நலத்துக்கு தான் அவனையும் ஏதோ சொல்றான். போய் முகத்தை கழுவிட்டு சாப்பிடு போமா. போ. என்னதான் இருந்தாலும் தம்பி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கடுபிடி பண்ண கூடாதுங்க. பைத்தியக்காரன். ஆணுக்கு பெண் அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறான். போக போக தானாகவே திருந்திடுவான். கந்தையா, சின்ன வயசுல அக்கா இவனை என்கிட்ட ஒப்படைச்சுட்டு செத்துட்டான். அன்னியில இருந்து இவனை நானே வளர்த்தேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மோட்டார் கம்பெனியை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு எனக்கு எவ்வளவோ ஒத்தாசையா இருக்கான். பொறுப்புள்ளவன். ஏதோ நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அருணாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியா இருக்கும். எல்லாம் மனம் போல நடக்கும் ஏஜமா. சரி, நீ போய் அருணாவுக்கு வேண்டியதை கவனி. சரி. என்னம்மா சாப்பிடாம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? எனக்கு எதுவும் வேண்டாம். அட நீ என்னம்மா, அத்தான் ஏதோ கோபத்துல சொல்லுது, அதுக்காக போய் கோவிச்சுக்கிட்டு? அத்தான் என் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிற சனிய. Indian Rice Book, All India Original Wells, sir, Rice Book, sir. Hey, என்ன சாமி? இந்தா. என்னங்க இது? இதுதான்டா நாணயம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம் தம்பி. நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். வாணிபத்தில் புரளுவது இந்த நாணயம். மனிதன் வாக்கை காக்க உதவுவது சொந்த நாணயம். மனிதன் சொந்த நாணயம். வயத்து பசியை தீர்த்து வைக்கும் இந்த நாணயம். மனிதன் வாங்கும் கடனை கொடுக்க சொல்லும் சொந்த நாணயம். தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. அதை உடனடியாய் மனைவி பேரில் எழுதக்கூடாது, உயிலும் எழுதக்கூடாது. கருப்பு மார்க்கெட் செய்து பணத்தை திரட்டக்கூடாது. கோர்ட்டில் காசுக்காக
பொய் சாட்சி சொல்லக்கூடாது. தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். நாணயத்தை பேச்சில் மட்டும் காட்டக்கூடாது. நம்மை நம்பி நோக்கு திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. நாணயத்தை பேச்சில் மட்டும் காட்டக்கூடாது. நம்மை நம்பி நோக்கு திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. மானம் போக்கும் லஞ்சம் எதிலும் வாங்கக்கூடாது. மானம் போக்கும் லஞ்சம் எதிலும் வாங்கக்கூடாது. காளை மாடாய் உழைத்தே சாப்பிட தயங்க கூடாது. தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். என்று பெயர் சொல்லுவார், விடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், விடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் ரேடியோ நிறுத்து. மணி 10 ஆயிடுச்சு அருணா. ரேடியோ நிறுத்துக்கு போய் படுத்துக்க. அருணா, சொல்றது காதல் வழியில. அருணா, ரேடியோ நிறுத்த போறியா இல்லையா? முடியாது. என்ன முடியாதா? உட்காரம்மா. அப்பா, அத்தானுடைய அட்டகாசத்துக்கும் கோபத்துக்கும் பயந்து என்னால வாழவே முடியாதுப்பா. அவன் நல்லவன் அம்மா. ஆனா அந்த முன்கோபம் தான் அவனை கெடுக்குது. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிவிட்டா அவன் தெரிந்துடுவாம்மா. எனக்கும் அவருக்கும். ஆமாம்மா, அவன் உன் மேல உயிரியே வச்சுக்கிட்டு இருக்கான். பாரு, அவனுக்கு மட்டும் வேற யார் இருக்காங்கம்மா? நம்ம தானே ஆதரவு. என் கண்ணாலே பார்க்க வேண்டாமா? அதுக்காகத்தானம்மா உன் கல்யாணத்துக்கு கூட சீக்கிரம் ஏற்பாடு செய்துக்கிட்டு வரேன். அது இருக்கட்டும், நீ போய் உன் வரையில படுத்து தூங்கு. போம்மா.
உனக்கும் அவனுக்கும் கல்யாணம். உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டால் உன் வாழ்க்கையே சூன்யமாகிவிடும். சுதந்திரம் பறிபோய்விடும். உன் ஆசை அபிலாஷ அத்தனையும் நாசம்தான். அருணா, மனமில்லா மலர், நிலவில்லா வானம், நீரில்லா நதி, சுதந்திரமில்லா மனிதன், இவைகள் இருந்தும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். அடிமையாக 1000 வருடங்கள் வாழ்வதை காட்டிலும் சுதந்திரமாக ஒரு கணம் வாழ்ந்தால் போதும். ஒரே ஒரு கணம். அருணா, அந்த ஜீவன் ததும்பும் ஒரு கணத்தை தவறவிடாதே, தவறவிடாதே. அவள் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகியிருக்காது எஜமா. நீங்க அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நினைச்சு வேதனைப்படாதீங்க எஜமா. தம்பி எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடும். ஆமா மாமா, நான் தேடி கொண்டு வந்துடுறேன். நீங்க கவலையை விடுங்க. கதையா கார் எடுக்க சொல்லு. வர்றேன் மாமா, நான் மறந்துடுறேன். ஒரு அரைனா இருந்தா கொடுங்க சார். ஏன்பா கால்னா கொடுத்தா வாங்க மாட்டியா? கட்டாதுங்க. ஆமா ஆமா, எப்படி கட்டும் விலைவாசி இருக்கிற இருப்புல. அங்க 5-6 பேரு புடைக்கணுங்க. வேண்டாம், உன் கை கால் நல்லா இருக்கு, ஆளு நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிற. என்ன அங்க பண்றது? வேலை கொடுத்தா செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். இது சொல்லுங்க சாமி, நீங்க ஏதாவது வேலைகள? வேலையா? அவசியம் கொடுக்கறேன்ப்பா. என்னோட நிர்வாகத்தின் கீழ் இந்த ராஜ்யம் வரட்டும், அப்ப உடனடியா முதல்ல உன்னோட குறைய தீர்க்கிறேன். இந்த இத வாங்கிக்கிட்டு ஆளை விடு. சார், வரனா கொடு சார். ஏன்பா, இந்த காரை கொஞ்சம் அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளிட்டு வரையா? காரையா? அட இதேவன் தள்ளுவான் சாமி. அட சும்மா இல்லப்பா, காசு தர்றேன். அட போ சாமி, காசு கொடுத்தாக்க. டேய், இங்க வாங்க. ஏதாவது வேலை கொடுத்தா செய்யறேன்னு சொன்னவன் நீதானே? இங்க வாடா, மரியாதையா என்னோட அரையனாவை குடு. பிடிக்குது காசா? அரையனாவா? ஏழு சாமி. தூக்கிட்டு வர்றேன். என்ன தபாக்கிறியா? எட்ரா காசு. என்ன சாமி? உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. என்ன போல முட்டாளுங்க உலகத்துல அதிகமா இருக்கும் போது நீ ஏண்டாப்பா வேலை செய்யணும்? நீ சுகவாசி, எடு காசு. சரிதான் போ சாமி. இந்தா நீயே பொழைச்சு போ. அடையப்பா வள்ளல், நான் தள்ளிட்டு வரேன் சார்.
ஏன்பா இதுக்கு மேல எவன் தருவான்? இல்ல சார், ஆ. எனக்கு பணம் வேணாம். ஆ. ஏதாவது வேலை இருந்தா வேணும். வேலையா? எங்கிட்ட எதப்பா வேலை? இல்ல சார், நான் படிச்சவன், கிராஜுவேட் ஆகையினால தான் கேட்கிறேன். சாரி, இந்த வச்சுக்க. அடே, பரவாயில்லையே, இந்த மாதிரி 4 கார் நின்னுச்சுன்னாக்க 4 நாளைக்கு பொழுது தள்ளலாம் போல இருக்கு. Oval. 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 ஓவலா? ஓவலா? அந்த பேரை கேள்விப்பட்டே பல ஆண்டுகள் ஆகின்றனவே. உன்னை நம்பி நான் ஒரு ஆத்மா இருந்தேன். இப்ப 2 ஆத்மாவுக்கு அடைக்கலம் அழிக்கணும்டா எங்க அப்பா. ஸ்ரீமதி, டீ ரெடி. நீ யாரு? நீ யாரு? நான் அருணா. நான் அசோக், இந்த மாளிகையின் ஏக சக்கராதிபதி. பயப்படாத. பல் தொலைக்கியாச்சா? அந்த பழக்கமாவது உண்டா? போட்டு இது ஆறி போயிட போகுது. முதல்ல அந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டு வா. இந்த செங்கல்ல அப்படியே ஸ்மூத்தா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதால பல்ல தொலைக்கலாம், பல்லும் வெள்ளையாகும், பணத்துக்கும் செலவு இல்லை.
சாப்பிடு. இவ்வளவு சாப்பிட்டு பழக்கம் இல்ல, பாதி போதும். நீடூழி வாழ்க. சாப்பிடு. என்ன இது? டீ. டீங்கிற ஒரு திரவ பதார்த்தம். வாடை என்னம்மா மாதிரி இருக்க? அடடா, அது ஸ்பெஷல். நான் இதத்தான் தினம் அமிர்தம்னு நினைச்சு அனுபவிச்சு குடிக்கிறேன். ஆமா, நீ யாரு? எங்க இருந்து வர்ற? இங்க எப்படி வந்த? எதுக்காக வந்த? ஒண்ணுமே புரியலையே. ஏ கருணா? இல்ல, அருணா. ஏதோ ஒண்ணு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. ஆமா, நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? இல்ல, நடந்து வந்த. அது சரி. ஏன் வந்த? ஏன் வந்தேன்னு கேக்குறேன். சரி, வா உங்க வீட்டுக்கு போகலாம். ஊஹுமா, அப்போ இங்கே வா இருக்க போற? என் கூடயா? அட கடவுளே, என் கதி என்ன ஆகிறது? அம்மா, நீ என் கூட இருந்தா ஊர்ல உள்ளவங்க பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஆகையினால நீ உங்க வீட்டுக்கு போயிடுறதாம்மா நல்லது. இல்ல நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஐயோ, இந்தம்மா, நீ அழுகாத. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணல. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாமா? அம்மா, தயவு செய்து இந்த அஸ்திரத்தை மட்டும் உபயோகப்படுத்தாத. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாமா? அழுகாத. ஆனா நீ உங்க வீட்டுக்கு போயிடுறதாம்மா நல்லது. என்ன வீட்டுக்கு போக சொன்ன? நான் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்குவேன். ஐயோ, தொலைஞ்சுதுடா. அம்மா, இங்க நானே சோத்துக்கு ததிங்கிணத்தம் போடுறேன். வேணும்னா நானும் ததிகிணத்தம் போடுறேன். போடு. போடு. என்ன அழகு, என்ன அழகு. நான் தனியா இருந்தப்ப அலங்கோலமா பார்க்க சகிக்காம இருந்த இந்த இடம் இப்போ உன் கைப்பட்ட உடனே இந்திரலோகம் போல இல்ல காட்சி அளிக்குது. போதுமே. இது மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சா எவனாவது ஆறடுக்கு மாளிகையை பற்றி நினைப்பானா? அழகான பங்களாவை பற்றி தான் சிந்திப்பானா? எல்லாரும் குடியிருக்க இந்த மாதிரி ஒரு பஸ் எல்லாம் தேடிக்கிட்டு புறப்பட்டுடுவானுங்க. அருணா, நீ ரொம்ப பசியோட இருப்ப. இந்தா சாப்பிடு. நீங்க சாப்பிட்டாச்சா? ஓ, சாப்பிடல. அப்ப வாங்க, 2 பேரும் சாப்பிடலாம். ஆமா, இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? ஏ, நீதான் கூட இருக்கியே. இல்ல, உங்க அப்பா அம்மா? ஒருத்தரும் கிடையாது. நான் சுதந்திர புருஷன். அம்மா அப்பா சின்ன வயசுலயே காலமாயிட்டாங்க. அநாத குழந்தையா வளர்ந்தேன். அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சேன். அநாதையாவே வாழ்றேன். That's all. ஐயோ பாவம். என்ன பார்த்து பரிதாபப்படுறதுக்கு இந்த பரந்த உலகத்துல நீ ஒருத்தியாவது இருக்கிய. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன பத்தி மட்டும் கேக்குறிய, உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய? சமயம் வர்றப்ப சொல்றேன். தயவு செய்து இப்போ ஒண்ணும் கேட்காதீங்க. ஆல் ரைட். சாப்பிடல? நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீயே சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல, முதல்ல நீ தான் சாப்பிடணும்.
ஓ, ஐ எம் சாரி அருணா. அருணா, என்ன யோசிக்கிற? ஓ, வீட்டுல இருந்திருந்தா வேளா வேளைக்கு சாப்பாடு, விதவிதமான உடை, இவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு அன்னக்காவடியிடம் வந்து சேர்ந்து விட்டோமே என்ற ஏக்கமா? இல்லை, ஆடம்பரத்திற்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டு கூண்டு கிளியை போல வளர்ந்த நான் அற்புதமான சுதந்திர வானிலை, அன்பே உருவான ஒரு புதுமை மனிதரோடு உல்லாசமாக பவனி வரும் பாக்கியம் கிடைத்ததே என்ற ஆனந்தம். உண்மையாக அருணா, உனக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லையா? இல்லை அசோக், வீட்டில் நான் பாலும் பழமும் சாப்பிடுவேன். பசி தீர்ந்ததே இல்லை. பட்டாடைகள் உடுத்துவேன். பரிமளித்ததே இல்லை. பஞ்சனை மேல் படுப்பேன். கண் துயல்வதே இல்லை. அங்கு என் தேவைகளை கவனிக்க பலர் இருக்கின்றனர். ஆனால் என் உள்ளத்திற்கு எது தேவை என்று உணர ஒருவர் கூட இல்லை. அங்கு சகல சுகமும் இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்தை இங்குதான் காண்கிறேன். நீ நினைக்கும் அந்த சொர்க்கத்தின் சிருஷ்டிகர்த்தா யார்? நீங்கள்தான். நானா? அருணா, வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கும் எனக்கு சொர்க்கத்தை பற்றி நினைத்து பார்க்க கூட நேரம் ஏது? நான் இருப்பது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா? ஆமா அருணா, உன்னால் ஏற்பட்டிருக்கும் இன்பத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், என்னை தேடி ஒரு தங்க பதுமை வரும். அந்த பதுமை என் இடத்தை மட்டுமின்றி இதயத்தையே கவர்ந்து விடும் என்று நான் எண்ணியதே இல்லை. அசோக், இன்பநாதம் எழுந்திடும் வினோதம் விரலாடும் விதம் போலவே காத்தினிலே தெண்டல் காத்தினிலே சலசலக்கும் பூங்கொடியே கேளாய் புதுமை இதுதான் என்னவோ புதுமை இதுதான் என்னவோ வானில் வெண்மதியை கண்டு ஏனலைகள் ஆடுவதும் ஆனந்தம் கொண்டு என் காத்தே நீ சொல்லுவாய் என் காத்தே நீ சொல்லுவாய்
கண்ணோடு கண்கள் பேசிய பின்னாலே காதலின்பம் அறியாமல் வாழ்வதும் ஏனோ தலைமதியே நீ சொல்லுவாய் தலைமதியே நீ சொல்லுவாய் என்னங்க ஆசையெல்லாம் கொட்டி வளர்த்தேனே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். அம்மா அருணா, நான் என்னம்மா தவறு செய்தேன்? எதுலம்மா குறை வச்சு? மாமா, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா அநேகமா அருணா கிடைப்பான். போலீஸா? வேண்டாம்ப்பா, அது நம்ம குடும்பத்துக்கே கேவலம். ஊரெல்லாம் தெரிஞ்சிடும். இல்லாத கதைகள் எல்லாம் கட்டி அருணாவுக்கு களங்கம் ஏற்படுத்திடுவாங்க. நம்ம கௌரவமே பாழடைஞ்சிடும். மாமா சொல்றது ஒரு வகையில நியாயமாத்தான் தம்பி படுது. மாமா, அவளை கூட்டி வராம நானும் இந்த வீட்டு வழி வரப்போறதில்லை. இதையெல்லாம் எடுத்து இது மட்டும் அது என்னது? பரிசு. என்ன பரிசு? காதல் பரிசு. அப்ப காண்பிக்க மாட்டீங்களா? பொறுமை பொறுமை. நல்லா இருக்குதே. என்ன விலை? 20 ரூபாய். அம்மாடியோ, இது அதை விட நல்லா இருக்கே. இது என்ன விலை? 2 அம்மாடியும். ஆமா, இதெல்லாம் ஏதுன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு இடத்துல வேலை கிடைச்சது, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆமா அருணா, இனிமே நமக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது. காரியாலயத்துல வேலை, கச்சிதமான சம்பளம். மற்றவர்களை போல நாமும் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். அருணா, கொஞ்சம் திரும்பு. ஏன்? இத என் கையால உன் தலையில சூட்டணும். யாராவது பார்த்தா? காதலர்கள்னா இப்படி இல்ல இருக்கணும்னு பொறாமைப்படுவாங்க. திரும்ப. அருணா, இன்னைக்கு நாம ஒரு நாடகத்துக்கு போலாமா? என்ன நாடகம்? சாகுந்தலம். துஷ்யந்தனை போல நீங்களும் என்னை மறந்துட மாட்டீங்களே. அவ்வளவு அவநம்பிக்கையா? ஆஹா. ஏ பலூன், ஒரு பலூன் கொடு. இதே கொடு. சீக்கிரம் சில்லற கொடு. பேசாதே, அப்பா கார்ல இருக்காரு. வா. அருணா!
ஏன்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூங்க ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம். மாமா, அருணா, 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 வந்தியாமா? வந்தியா கண்ணு? என்னை விட்டு பிரிய உனக்கு எப்படிம்மா மனசு வந்தது? நீ விட்டு விட்டு போகலாமாம்மா? இல்லையப்பா, இனிமே போக மாட்டேன்ப்பா, சத்தியமா போக மாட்டேன். சரியம்மா, சரி. போய் உடையெல்லாம் மாத்திக்கிட்டு முதல்ல சாப்பிடு கண்ணு. போம்மா. கந்தையா, குழந்தைய கூட்டிட்டு போ. ஆமா, வா. கந்தையா, அருணா சாப்பிட்டு தூங்கிட்டாளா? ஆமாங்க. உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? ஒண்ணும் சொல்லலைங்க. கந்தையா, நாளைக்கு காலையில வக்கீல் சார் வீட்டுக்கு போய் சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்களை ரெஜிஸ்டர் பண்ணி உடனே அனுப்பணும். சரி எஜமா. கந்தையா, எஜமா, அருணாவை உன் பொறுப்புல ஒப்படைக்கிறேன் கந்தையா. எஜமா. ஆமா கந்தையா. அதோட ஒரு முக்கியமான விஷயம், அருணாவோட பிறப்பு வளர்ப்பு பற்றி கடைசி வரைக்கும் நீ அவகிட்ட சொல்லக்கூடாது. இன்னைக்கு எஜமா. குட் மார்னிங் டாக்டர். இந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் பிரஜை வரலையே. ஒரே ஒரு தடவை வந்தது. உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் எனக்கே தெரியலன்னு கத்திக்கிட்டே மயங்கி விழுந்துட்டாரு. அப்படியா? கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் நினைச்சபடிதான் நடந்திருக்கணும். என்னது டாக்டர்? அவன் மூளையிலே பலமான அதிர்ச்சி ஏற்பட்டதனால் அவன் ஞாபக சக்தியை இழந்திருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். அவனுக்கு பிரஜை வந்தா கூட அவன் இறந்த காலம் அவனுக்கு நினைவு இருக்காது. அதற்கு என்ன செய்யறது டாக்டர்? மேஜர் ஆபரேஷன் பண்ணா குணமாகலாம், ஆனால் அது அபாயம். முதல்ல காயம் ஆறட்டும், பிறகு ஆலோசனை செய்யலாம். எஜமா, மாமா, வக்கீல் சாரா, வாங்க சார். என்ன சமாச்சாரம்? ஒரு முக்கியமான விஷயமா நான் மிஸ் அருணாவை பார்க்கணும். அருணாவையா? உட்காருங்க. அருணா, வக்கீல் சார் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். உங்க தகப்பனார் இறக்கும் திருவாயில இந்த உயிலை எழுதினார். இது உங்ககிட்ட நேர்ல கொடுக்கலான்னு தேங்க்ஸ். வரேன். அம்மா, அப்பா இதுல என்ன எழுதியிருக்காரு தெரியுமோ? என்ன? பூரா சொத்து உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரம்மா. ஆமாம் அருணா, நான் தான் இந்த ஏற்பாட்டுக்கு. இந்த சொத்துல ஒரு காலனாவை கூட நான் விரும்பல. நீ சந்தோஷமா வாழணும், உனக்கு ஒரு குறையும் ஏற்படக்கூடாதுன்னு நான் தான் மாமாவை கட்டாயப்படுத்தி இப்படி உயிர் எழுத சொன்னேன். தேங்க்ஸ். கந்தையா, அம்மா, டிரைவரை கார் எடுக்க சொல்லு. டிரைவர் எதுக்கு? நானே வர்றேனே. வேண்டாம், மறுபடியும் நான் ஓடிட மாட்டேன். அதுக்கு இல்ல, நீ தனியா போனா. சுகுமார், காவல் கட்டுத்திட்டம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சுதந்திரமா இருக்கணும். தயவு செய்து என் விஷயத்துல யாரும் குறுக்கிட வேண்டாம். அருணா, உன் தந்தை இறந்ததை நீ அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துடலாம். ஆனா ஊரார் இன்னும் மறக்கல. ஆமாம்மா, இப்போ நீ வெளியே போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா.
யோ ஓ ஆமா 10 15 எவ்வளவுயா? 10 15 25 இல்ல 25. நல்லா கணக்க கூட்டி பார்த்து சொல்லையா. 30 25 பாத்தீங்களா? நான் ரூபா 30ங்கிறேன், அவர் 25ங்கிறார். ரூபா 30, ரூபா 25, 30ங்கிறேன், 25ங்கிறேன், 30ன்றேன், 25, 30, 25, 25, 25. யோ இல்லையா? அப்ப ரூபா 30 இல்லங்கிற? கிடையவே கிடையாது, 25 தான். சரி, என் கணக்கே தப்பா இருக்கட்டும். அந்த 25 ரூபாயாவது கொடு. என்னது 25 ரூபாய கொடுக்கவா? ஏய்யா, இப்ப அதையும் ஞாபகம் போட பாக்குறியா? மரியாதையா பணத்தை கீழே வச்சுட்டு மறு வேலையை பாரு. ஐயா கேளுங்க ஐயா நியாயத்தை. ஏய்யா நீதானே 25 ரூபாய்னு ஒத்துக்கிட்ட, அது ஒழுங்கா மாசம் 3 ஆச்சுங்க. கேக்குறேன் 25 தான் சாதிக்கிறான். இப்ப நானா அதுவும் இல்லங்கிறான். அட பாவி! எவ்வளவு வச்சிருக்க? ஏன் பணத்தை கேக்குற? அட சும்மா சொல்லப்பா. 20 ரூபா இருக்கு. சரி இந்தாப்பா, இந்த பணத்தை வாங்கிக்க, மிச்சம் அப்புறம் கொடுத்துருவாரு. கொடுப்பா அந்த பணத்தை. இவன் யாரோ? இவன் என்னால தாங்க முடியாது. இந்த பணத்தை இவ்வளவுதானே? இது கேப்பா தகராறு பண்ணிட்டீங்க. அதான் போ போ. பாவியாளா அடிச்சு 10 ரூபாயும் வாங்கிக்கிட்டு அடிச்சு கொள்ள பாக்குறானுங்களே. ஐயோ ஐயோ, நான் செத்து போறேன். ஐயோ 5 ரூபாய் பாக்கி இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஐயோ இந்த 5 ரூபா வேற யாரா கொடுக்கணும்? டேய் நில்லுடா. யாரு? வாடா இங்க. என்னையா? ஒன்ன தாண்டா வாடா. ஏன் 20 15 எவ்வளவு? 20 15 எவ்வளவுடா? ஏன் சும்மா சொல்லு வாத்தியார. விடியா பிராடா பண்ற பல்லகெல்லாம் கழட்டி கையில கொடுத்துருவேன். அயோக்கிய படம். எட்ரா பணத்தை, எட்ரா. யோ வாங்க, குடுறா பணத்தை. அங்க குடு. ஓடுறா ஒரு கும்பிடு. ஓடுறா திரும்பி பார்க்காம. ஐயா, இவ்வளவு பெரிய பட்டணத்துல நீங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் என்ன? நான் யார்? 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 என் பேர்
முதல்ல உங்க எல்லாருக்கும் நாங்க 2 வணக்கத்தை போட்டுக்கிறோம். இங்க நடக்கக்கூடிய வித்தைங்களை கண்ணால கேட்டு காதால பார்த்து தப்பு ஏன் உணர்ற உணராத. கண்ணால பார்த்து காதால கேட்டு ரசிக்கிறதா இருந்தா நீங்களாம் சத்தம் இல்லாம உட்காருங்கய்யா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மா உட்காருமா. ஓ ஆம்பளையோ, இந்த துணியை நல்லா போட்டுக்கோ. உட்காருமா உட்காரு. உட்காருங்கய்யா உட்காருங்கய்யா. உட்கார்ந்து வேடிக்கை பாருங்கய்யா. அட ஒன்னதாயா யோ. ஐயா அட இல்லன்னா பின்னால போய் நின்னு வேடிக்கை பாருயா. அட நீங்களாவது சொல்லுங்கய்யா, நீங்களாவது சொல்லுங்கய்யா. உட்காருயா. இல்லன்னா பின்னால போயா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எல்லாமே கீழே உட்காருங்க. உட்கார்ந்தாச்சா? எங்க பலமா ஒரு முறை கையை தட்டுங்க. அப்படி யார் மாதிரி உட்காரு உட்காரு. கீழே உட்காரு ஐயா. தயவு செய்து கீழே உட்காருங்க ஐயா. ஐயா பெரியவங்களே, கனவான்களே, இந்த நெருப்பு இருக்குது. நெருப்பு இந்த நெருப்பால வீடு எரியறத பார்த்திருக்கலாம். அடுப்பு எரியறத பார்த்திருக்கலாம். வீடு எரியறத பார்த்திருக்கலாம். ஆனா இந்த நெருப்புல பாஞ்சு போறதை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் ஒரு ஜா வயசுக்காகத்தான். யார் யாங்கையோ ஏயா தூங்கி விடுற? எழுந்துறியா? எழுந்திருக்காத உட்காரு. ஐயா வண்டிக்காரர வண்டியை ஓரமா நிறுத்து. ரோட்ல நிறுத்தாத. போலீஸ்காரங்க வந்தா எங்க பிராணனை வாங்கிடுவாங்க. எங்க எல்லாம் ஒரு மாதிரி கை தட்டு. இது பிரயோஜனம் இல்ல. பின்ன என்ன செய்யணும்? இந்த கம்பி மேல நடனா. எந்த கம்பி மேல? இந்த கம்பி மேல. இது மேலையா? ஆமா. மேல இருந்து கீழே விழுந்தா அள்ளியில கூடையில ஓடணும். செய்வியா? மூச். இத ஒரு பொம்பளை செஞ்சிட்டா கைய தட்டுவேன். சரி வட்டி போ. அம்மாங்களா ஐயாங்களா எல்லாருங்க பாருங்க. இந்த கம்பி மேல ஒரு பொண்ணு நடக்க போறா. பாருங்க 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 பாருங்க. ஜாக்கிரதையா மேலே போமா. ஜாக்கிரதையா மேலே போ. கீழே பார்க்காதே. பாருங்கய்யா, காலனா காசுக்காக உசுரை அடமான வச்சு செய்யக்கூடிய வித்தைய பாருங்க பாருங்க. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அவருக்கு அம்மா கடவுள் மாதிரி வந்து உன்னை காப்பாத்தினார். நீ எங்க போற?
ஆஹா, என் அருமையான தாயத்தே, அற்புதமான தாயத்தே. ஆஹா, நீ எப்படியாவது அந்த ரூபா மனசை மாத்தி அவளை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டே, உனக்கு நான் 100 தேங்காய் போட்டேன். யோ, நீ யார் யானி? என்ன ஆளு யானி? யோ, போய் விடாதயா. அடே, ஓஹோ, நீ அந்த ஆளா? ரூபா மேலேந்து விழும்போது காப்பாத்தினே அந்த மனுஷனா நீ? சம்பா, சம்பா, அவர் வந்திருக்காருடி. அவர் என்ன? அவர்தான். யாரு? போடி. அப்பா, அப்பா, என்னம்மா? அவர் வந்திருக்காருப்பா. யாரு? வந்து பாருங்களேன். வாடி. ஆமாம்மா, அவரேதான். என்ன எல்லாரும் புது மிருகத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? தம்பி, அன்னைக்கு நீங்க என் குழந்தைய காப்பாத்தல. ஒண்ணும் ஆயிருக்காது. அத்தனை கூட்டமும் ஐயோ பாவம்னு அனுதாபத்தை ஒரே வார்த்தையில சொல்லிட்டு கிளம்பி இருக்கும். நீங்க எங்க இருக்கிறீங்க தம்பி? யாதும் ஊரே யாவரும் கேளி. எங்கேயாவது வேலை பாக்குறீங்களா? அப்போ சாப்பாடு? 84 கோடி ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கிறாரே கடவுள், அந்த ஜீவராசியில நானும் ஒண்ணு. கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு போலாம். ரொம்ப நன்றி. ரொம்பவும் ஆச்சரியமான பிள்ளையா இருக்கேன். ஆமா, பாவம், ரொம்ப நல்லவர். ஓஹோ, அப்படியா? போடி. ஆஹா, மோசம் போயிடும் போல இருக்குதே. உன்னால் ஏற்பட்டிருக்கும் இன்பத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, என்னை தேடி ஒரு தங்க பதுமை வரும். அந்த பதுமை என் இடத்தை மட்டுமின்றி இதயத்தையே கவர்ந்து விடும் என்று நான் எண்ணியதே இல்லை. பார்த்து வாங்குறது இல்ல? பார்த்துதான் வாங்கினேன். எங்க என் முகத்தையா? ஆமா. இல்ல இல்ல. இத உங்களுக்காகத்தான் பறிக்க நினைச்சேன். எனக்காகவா? ஆமா. நீங்க களைச்சு போய் ரொம்ப பசியோட வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க. ரூபா, இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இவ்வளவு அன்பா பழகினது கிடையாது. இது என் கடமை. அன்னைக்கு நீங்க இல்லைன்னா நான் செத்திருக்க வேண்டியவன். நீங்க எனக்கு உயிர் கொடுத்தீங்க. தெய்வம் போல வந்து என்ன காப்பாத்தினீங்க. ஆமா. நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியா காட்சி அளிக்கணும்? எதுலையாவது ஒரு உண்மை வேணாம். இதுக்கு ஒரு 15 ரூபா தண்டம். இதெல்லாம் மாயம் மோதிரான்னா பணத்தை கொடுத்த உடனே அவனவனும் மாயமா போயிட்டான். இது ஒரு தாயத்து. மைய அடைச்சு கொடுக்கறேன்னு பொய்ய அடைச்சு கொடுத்துட்டான். இந்த பைய வச்சுக்க உன்னை கைய பிடிச்சு இழுப்பான்னா ஒரு கழுதை. திருட்டு பயலுக்கு தான் பைய பிடிச்சு இழுக்கிறாங்க. 20 ரூபா. இது என்னடா வேறுன்னா, இது என்ன இது வேறுன்னுட்டான். இது வேறு இது வேறு. சுவாமி நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு, நேரா ஹிமாலயத்துல இருந்து வர்றேன்னா. நேத்தி பாக்குறேன், சத்திரத்து சொத்துக்கு ஒரே சண்டை. பஞ்சபட்டாளத்தையே கூட்டிட்டு வந்திருக்கிறான். அகப்படுற பையன்லாம் சுத்த அயோக்கியமா இருக்கிறான தவிர ஒரு யோக்கியம் மூணு. யார் மூச்சு? ஓ வா துண்டா உட்கார்.
என்னடா அது கொடகாய் இது? என்னன்னு இது? மண்ணாங்கட்டி எண்ணெய். அதையும் வரவழைச்சு பாத்துருன்னு. ஒருவேளை ரூபா ரூபா எங்க ரூபாய் அதை பார்த்து மயங்கினாலும் மயங்கலாம் பாரு. என்னடாது என்ன தேடுற? ஏதாவது கொண்டாந்துருக்கியா? கொண்டா சொல்றேன். ஒரு கை பார்த்துடலாம். கொண்டா. அது சாய்த்தானாலும் சரி, மையானாலும் சரி, அது என்ன ஆனாலும் சரி, மாய மோதிரம். ஐயா துண்டு. மையில மயங்காதவ, சாயத்துல மயங்காதவ, மாய மோதிரத்துல மயங்காதவ. ஓ அழக பார்த்துதான் மயங்க போறாளா? விடுனே. ஏய் துண்டு அண்ணே, நீ என்ன ஆனாலும் பாத்துக்கிட்டே இரு. சரியான ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு ஐயோ அண்ணே அண்ணே என்ன இது அண்ணே? மந்திரவாதியை கூப்பிட்டு அவன பசிய படுத்தல அப்புறம் என்ன கேடு. கேக்குறேன்னு நீ ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா வச்சுக்க. அட சும்மா வச்சுக்கண்ணே. இந்த சம்பா சும்மா இருப்பாளா? டேய் அவ கடக்குறாடா பிசாசு. அட அதுக்கு இல்லண்ணே, அவ வந்து அனாவசியமா. ஏய் அவளை பத்தி இனிமே ஏதாவது பேசுன ஒன்ன துண்டாக்கி விடுவேன். உனக்கு முறை பொண்ணாச்சேன்னு சொல்ல வந்தேன். மொகர பொண்ணு மொர பொண்ணு. அவ மூஞ்சியும் மொகர கட்டை. சை 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 குட்டி சாத்தா மாதிரி எதுக்கு வந்து நின்னா? டேய் அவ பேரை சொல்லி என்ன பயமுறுத்தாதடா. நான் கொஞ்ச நாளைக்கு இருக்குனேன்டா. இருண்ணே. என்ன துண்டா எடுக்கிற? இல்ல கைய காட்டு. இல்லண்ணே, துண்டு எடுத்து தொலைச்சிருவன். தொலைச்சு நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காருண்ணே. யாரு சாமியாரு? சாமியாரு வந்திருக்காரு. டேய் மணப்பல. ஏண்ணே? டேய் ஏண்ணே? நம்ம ஊருக்கு சாமியார் வந்திருக்காரு. ஏண்ணே? சாமியார் வந்திருக்காரு என்கிட்ட சொல்லலாமா? சொல்லலாமா? ஏண்ணே? ஊட்டிக்கிட்டுல வந்திருக்கணும். ஊட்டிக்கிட்டுலடா வந்திருக்கணும். சரிங்க. ஓஹோ காசு வேணுமா? இந்த ஒரணா வச்சுக்கோ. ரெண்டனா வச்சுக்கோ. படா துண்டு துண்டு. என்ன இந்த பக்கம் போவாங்களா? சம்பா இருந்தாலும் இருப்பா. கொல்ல பக்கம் போ. இந்த விஷயம் சம்பாவுக்கு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவன். தொலைச்சு வர மரியாதையா சொல்லு. எங்க பாரு. என்னடா வந்து அண்ணன் ஒண்ணும் இல்லை ஒண்ணும். நான் போறேன். எல்லாம் எனக்கு தெரியும். மந்திரம் குட்டி சாமியாரு கூட்டிட்டு வர போறியா நீ? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் அண்ணன் தான். எல்லாம் அவருக்கு. வேலை நிறுத்தம் அது இது நீங்க மிரட்ட வேண்டாம். இதுக்கெல்லாம் நாங்க பயந்த மாட்டோம். இப்படி சொன்னா எப்படிங்க? இஷ்டம் இருந்தா இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க. இல்லன்னா கம்பெனியை இழுத்து மூடிட்டு போறோம். அப்போ உங்களையே நம்பிட்டு இருக்கிற எங்க கொண்டாட்டி பிள்ளைங்க கேதி. அப்ப மரியாதையா போய் வேலையை கவனிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பகல உழைக்கிறோமே. இதுக்கு மேல நான் பேச தயாரா இல்லை. எல்லாம் வெளியே போங்க. வாங்க. எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிட்டா போச்சு. நில்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப கொடுக்கிற சம்பளம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலம்மா. தொழில் கோர்ட்டு தீர்ப்புப்படி நாங்க சம்பள உயர்வு கேட்கறோம். அவ்வளவுதான்மா. சரி, உங்க இஷ்டம் போலவே. சம்பள உயர்வு கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கிட்டு வழக்கம் போல வேலை செய்யுங்க. நல்லதம்மா, நாங்க வரோம்மா.
அருணா, கம்பெனி விஷயத்துல நீ தலையிடுறது நல்ல விதமா நடக்கணுங்கிறதுக்காகத்தான். தொழிலாளிகளை திருப்திப்படுத்தினா நம்ம அவங்க வாழ்த்துவாங்க. எனக்கு அவங்களுடைய வாழ்த்துதலும் தேவையில்லை. நான் அவங்களுக்கு சம்பளம் இருவ தரவும் போறதில்லை. அப்படியானா என் வாக்குறுதி உன்னை யார் ஒப்புக்கொள்ள சொன்னது? என் மனசாட்சி. அருணா, சுகுமார், மன்னிக்க. கம்பெனி விஷயத்துல எதுவா இருந்தாலும் சரி, இனிமே எனக்கு மதிப்பு கொடுத்து தான் தீரணும். வாங்க வாங்க அண்ணே வந்து ஓம் காளி